டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேசல் பாலிப்ஸ். நேசல் பாலிப்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, மூக்கில் சத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமான லாங்குவேஜில் வந்து எல்லாருக்கும் சொன்னால் அப்படி தான் புரியும், மூக்கில் சத வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேசல் பாலிப்ஸ் வந்து இதுக்கு என்ன தீர்வு, வீட்லேயே நம்ம எளிய முறையில் இதுக்கான தீர்வு எப்படி, இது யாருக்கு வரும், இது வந்துட்டா என்ன பண்ணலாம், வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை வந்து தவிர்த்துக்கலான்றதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேசல் பாலிப்ஸ். நேசல் பாலிப்ஸ் வந்த உடனே இவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் வந்து ஸ்மெல்லு வந்து வரவே வராது. மூச்சு வந்து விட முடியாமல் ரொம்ப திணறுவாங்க. அப்போது மூச்சு விட முடியாமல் திணறும் பொழுதோ, இது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது, எஸ்பெஷலி மழை பெய்யும் போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னால் மூச்சு விட முடியல சார், குறிப்பாக நைட்டில் வந்து நான் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் மழை பெய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே கொஞ்சம் கருமையான மேகம் வரும்பொழுதே இவங்களுக்கு இங்கே வந்து மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். மூணாவதாக பார்க்கக்கூடிய இதில் ஒரு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸ். அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைலாம் விளையாடும் போது பண்ணுவோம், மூக்கை அப்படி மூடிக்கிட்டு பேசுவோம். அந்த மாதிரி வந்து இவங்களால வந்து கரெக்டான அவங்களோட சொந்த வாய்ஸில் பேச முடியாமல் மூக்கை அப்படியே அடைச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியான வேற ஒரு வாய்ஸ் வந்து வரும். அதுலேயே சில பேர் வந்து ரொம்ப பார்க்க ஆள் வந்து கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் நேசல் பாலிப்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியாது. சின்னதாக ஒரு ஏசியோ இல்லை சும்மா ஒரு குளுமையான காற்றடிச்சா கூட வந்து மூக்கு உடனே அடைச்சிக்கும். ஒரு ஃபோனில் பேசினா கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் வந்து இந்த சங்கடத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேசல் பாலிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த நேசல் பாலிப்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சளி தொந்தரவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர ஆரம்பிக்கும். இது சைனஸ் பிரச்சனை மாதிரி வந்து மூக்கில் வந்து தர தர தரன்னு சொல்லி தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த தண்ணி ஊற்றுறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்டயோ இல்லை செல்ஃபாகவே நீங்கள் மெடிக்கேஷன் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னா, போயிட்டு இந்த சளியை வந்து தொந்தரவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு மாத்திரை மருந்து எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. அப்போது நம்மளுக்கு இயற்கையாகவே மூக்கு பக்கத்துலேயும் கண்கள் மேலேயும் சைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே இருக்கும், சைனஸ் பேக் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய மூக்கில் சுவாசிக்கிற அந்த காற்றுல இருக்கக்கூடிய தண்ணியையும் காற்றையும் தனியாக பிரித்து எடுத்து காற்றை உள்ள அனுப்புறது தான் அதோட வேலையே. இப்போ நேசல் பாலிப்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல சைனஸ் தொந்தரவுகளை ஆரம்பிச்சிடும். அந்த நீர்க்கோவை அதில் கோத்துக்கிட்டு நீங்கள் இழுக்கும் பொழுது அந்த தண்ணி நீர்க்கோவையோட உள்ளே போய் சேர்ந்துடும், அந்த காற்று நீர்க்கோவையோட உள்ளே போய் சேர்ந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, மூக்குல இருந்து ரொம்ப தண்ணியாக வந்து அவங்களுக்கு ஊற்ற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ தான் இவங்க வந்து முதல்ல மருந்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மருந்தை எடுத்த உடனே என்ன பண்ணுன்னா, அது உங்கள் சைனஸோட உள்ளுக்குள்ள சைனஸ் அறைகள் உள்ள சில குழாய்கள் வரும். அதில் வந்து ஒரு அடைப்பை கிரியேட் பண்ணிடும். இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கழிவு வெளியே போக முடியாமல் ஒரு அடைப்பு ஏற்பட்டு, அந்த அடைப்பு சின்னதாக மூக்கில் ஒரு சதை பகுதியை வெளியே தள்ளி ஒரு மிளகு சைஸுக்கு வெளியே தள்ளி விட்டுடும். நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு விட முடியல, மூச்சு ரொம்ப திணறுது, வாய்ஸ் மாறுது, இல்லைன்னா வந்து ஸ்மெல் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யாராவது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வந்து கூப்பிட்டு உங்களுடைய மூக்கை வந்து அப்படி தூக்கி கொஞ்சம் லைட் அடித்து பார்த்தாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு அந்த கேப், அந்த மூக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று குறுகலாக ரொம்ப வந்து குறுகிக்கிட்டே வரும், ரெண்டு பக்கமும் சதை வளர்ந்து, இன்னொரு பக்கம் பெருசாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நேசல் பாலிப்ஸ் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது இதில் வாசனை வரலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வாசனை வரலன்றத யார் பேஷண்ட்டோ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம வந்து கண்ணு தெரில அப்படின்னா இவங்களுக்கு வந்து குருடு அப்படின்னு ஒரு தமிழில் பேர் வச்சுருக்கோம். வாய் பேச முடியாதவர்கள் வந்து ஊமை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். காது கேட்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க அப்படின்ற மாதிரி வந்து செவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் மூக்கில் ஸ்மெல்லு வராதவங்களுக்கு மட்டும் ஒரு பேரும் இல்லை. அதுக்கான விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறது அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாது, தனக்கு வந்து ஸ்மெல்லு தெரியல அப்படின்ட்டு. இன்னொரு நபர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்மெல் வருது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்ட்டு. இல்லை இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிப்பாரு, இந்த பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணிப்பாரு, அப்போ உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஸ்மெல்லுமே, வாடையோ இல்லை நல்ல குட் ஸ்மெல்லோ பேட் ஸ்மெல் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஒரு பூவை வந்து நீங்கள் முகர்ந்து பார்த்தா கூட இவங்களுக்கு அந்த வாசனைன்றது சுத்தமாக சென்சேஷன் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் வந்து கோவிட்ல எப்படி வந்ததோ
அதே மாதிரி அது கோவிட்ல நம்ம கொஞ்ச நாள் இருந்ததுக்கே நம்ம பெரிய தொந்தரவா பார்த்தோம். பட் இந்த நேசல் பாலிப்ஸ் இருக்கவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து இந்த தொந்தரவோடவே வாழ்ந்துட்டு வருவாங்க. ஸோ அப்ப வந்து இதுக்கு வேற என்ன முறையில தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அலோபதியோ இல்ல வேற ஒரு மருத்துவர்கிட்டயோ போய் அணுகும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ஜரி அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. நெறைய மூச்சு விட முடியல, பிரச்சனைன்றமோ சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மிளகு சைஸ் இருக்கக்கூடிய விஷயத்த கட் பண்ணி எடுத்துருவாங்க. இத கட் பண்ணி எடுத்தாலுமே, ஒண்ணு கட் பண்ண இடத்துலயோ, இல்ல அதுக்கு பக்கத்துலயோ, இல்ல வேற ஒரு சைடுல இருக்க மூக்குலயோ வந்து திரும்பவும் அது குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு வளர ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த வளர்ச்சிய எப்படி தடுத்து நிறுத்தணும்? அப்படின்னா, அதுக்கு வந்து ரூட் காஸ கண்டுபிடிச்சு, நீங்க அதுக்கு தீர்வளிச்சா மட்டும் தான், திரும்ப இந்த வளர்றது ஸ்டாப் ஆகும். அப்ப இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைனஸ் அறைகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிளாக்ஸ் தான் இந்த நேசல் பாலிப்ஸா வளர்ந்து வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வளர்ந்து வந்து நிக்கிறத எத்தன தடவ கட் பண்ணாலும், அது திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வீட்லயே ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய சில பொருட்கள வச்சு, அந்த நேசல் பாலிப்ஸ் வளர்றத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சுக்க முடியும். அத நான் இப்ப சொல்றேன். அத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லணும். ஒரு விராலி மஞ்சள்னு சொல்லுவோம். ஒரு நம்ம வந்து அத நெறைய நம்ப சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மஞ்சள். இது நாட்டு மருந்து கடையிலேயே வந்து ரொம்ப எளிமையா கிடைக்கும். விராலி மஞ்சள்னு சொல்லிட்டு, அந்த விராலி மஞ்சள் எடுத்துக்கணும். ஒரு 3ல இருந்து ஒரு 5 மிளகு எடுத்து வச்சுக்கணும். இப்ப இந்த விராலி மஞ்சள ஒரு அகல் விளக்கு, அதுல மண்ல செய்யப்பட்ட அகல் விளக்குல விளக்கெண்ணெய் விட்டு அத ஏத்திக்கணும். அத தீபத்த ஏத்தி வச்சுட்டு, அதுல இந்த விராலி மஞ்சள வந்து சுட்டு, அந்த புகைய வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மூக்க குளோஸ் பண்ணிட்டு, இன்னொரு மூக்குல உள்ள நீங்க அந்த புகைய உள்ள எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகு வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா? 3ல இருந்து ஒரு 5 மிளகு. இத ஒரு ஊசி மாதிரியோ ஏதோ ஒண்ணு எடுத்து, அந்த 3 மிளகையும் அதுல வந்து கோத்துடணும். கோத்து வச்சுட்டு, அத எடுத்து அந்த விளக்குல சுட்டுட்டு, அதுலருந்து வர புகையும் வந்து அதே மூக்குல வந்து நீங்க திரும்ப சுவாசிக்கணும். அதே மாரி 2 மூக்குலயும் நீங்க மாறி, மாறி ஒரு 1ல இருந்து ஒரு 5 தடவ வரைக்கும், ஒரு 3க்கு மேல ஒரு 5 தடவ நீங்க வந்து அத சுவாசிச்சீங்க அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சதை வளர்ந்த நேசல் பாலிப்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா, மஞ்சளும், பெப்பரும் வந்து உள்ளுக்குள்ள இருக்க இன்ஃப்ளமேஷன், அங்க ஒரு கிருமி தொற்றோ எது இருந்தாலும், அத போய் அகற்ற ஆரம்பிக்கும். அத அகட்டுன உடனே உங்களுக்கு நேசல் பாலிப்ஸோட அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, உங்களுக்கான ஸ்மெல் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அதுல சில பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கு. யாரு சாப்பிடலாம் இத? யாரு வந்து இத வந்து இந்த மாரியான ப்ராசஸ் பண்ணி பண்ணலாம்? சின்ன குழந்தைங்க பண்ணலாமா? அப்படின்ற மாரி சில சந்தேகங்கள் இருக்கும். அது சின்ன குழந்தைங்களும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 3 தடவைக்கு மேல வந்து இந்த ஸ்மெல்ல வந்து கொண்டு போ தேவையில்ல. சாதாரணமா ஒரு 1லேருந்து ஒரு 3 தடவ அதுக்குள்ள பண்ணிட்டு, நீங்க அவங்கள வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 1 மாத காலத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க அந்த நேசல் பாலிஷ் நான் ம எப்படி பார்க்கணுன்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நோஸ்ல வந்து லைட் அடிச்சு பார்க்கணும். அந்த ஓட்ட வந்து கொஞ்சம் பெரிய சைஸா மாறுறத நீங்களே வந்து கண்கூடா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க டெய்லி பண்றத டெய்லி இரவுல மட்டும் பண்ணாலே போதும். இத டெய்லி பண்றத ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவ, 3 நாளுக்கு ஒரு தடவ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைக்க குறைக்க, இந்த நேசல் பாலிப்ஸ்ல ஈஸியா நீங்க வந்து வெளிய வந்துடலாம். இதோட வந்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பதிவுல உங்களவே சந்திக்கிறேன். இந்த முறைய பயன்படுத்தி எல்லாரும் பயனடைங்க. இயற்கையா, நல்ல முறையில எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும்னு இறைவன வேண்டிக்கிறேன். மற்றும் வேற ஒரு பதிவுல வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.